வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 17 மற்றும் 18 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் பரம்பு நாட்டிற்குள் நுழைவோம். இந்த அத்தியாயம் ஒரு கதை அல்ல, ஒரு அச்சத்தின் சடங்கு. இரவு மனிதர்களின் உலகம் அல்ல, அணங்குகள் ஆடுகின்றன. பெண்கள் மனிதர்களாக அல்ல, ஒரு சக்தியாக மாறுகின்றனர். அவர்களின் சத்தம், அவர்களின் உடல் அசைவுகள் நிலத்தையே நடுங்க வைக்கிறது. இந்த குழப்பத்தின் நடுவே செம்பாதேவி. அவளது கண்களில் நெருப்பு, கையில் கொடூரம். செம்பாதேவியின் கையில் கோவன் குத்திக் கொண்டு மாய்த்து கொண்ட மாட்டு கொம்புகள் இருக்கின்றன. அக்கொம்புகளை கொண்டு செம்பாதேவி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள முயன்றாள். தன்னை குத்திக் கொள்ள முயலும் அந்த நொடி உலகமே நின்று போனது. அப்போது ஒரு சக்தி, குலநாகினி, ஒரு தாக்கத்தில் அவள் அந்த சடங்கை நிறுத்துகிறாள். அணங்குகளின் கோபம் அவள் முன் அடங்குகிறது. அந்த நொடி குலநாகினி மனிதர் அல்ல என்று தோன்றுகிறது. பிறகு ஒரு நாள் செம்பாதேவி கிள்ளியை அவளது குடிலுக்கு அழைத்து செல்கிறான். அப்போது கிள்ளி ஒரு வேட்டைக்காரன் அல்ல, அவன் ஒரு பலி. செம்பா அவனை அழைக்கிறார், அன்பாக அல்ல, அழிவிற்கு. அவனும் புரியாமல் பின் செல்கிறான். பின்னர் ஒரு தனியான இடம். அங்கு 4 பெண்கள் இருக்கின்றனர். அந்நான்கு பெண்கள் கிள்ளியை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். கிள்ளியினால் தப்பிக்க முடியவில்லை. இப்போது செம்பாவின் கைகளில் கோவன் மாய்த்து கொண்டு இறந்த மாட்டின் கொம்புகள். அதை கொண்டு தன்னை குத்தி விடுவாளோ என்று கிள்ளி பயப்படுகிறான். ஆனால் செம்பா அக்கொம்புகளை கொண்டு கிள்ளியின் உடல் முழுவதும் கீறுகிறாள். கீறி கோலம் வரைகிறாள். செம்பா அவனை குத்தவில்லை, கொல்லவில்லை. ஆனால் அவனை வரைந்தாள். அவன் உடலெங்கும் கோடுகள், சின்னங்கள், ஒரு மர்மம். பிறகு வெண் சாந்து உருண்டைகளை அவனது உடல் முழுவதும் தடவினாள். அது ஒரு வாசனை அல்ல, அது ஒரு அழைப்பு. தப்பித்து ஓடிய கிள்ளி தப்பி வெளியில் ஓடியவுடன் பறவைகள் வருகின்றன. முதலில் ஒரு சில பறவைகள், பின்னர் ஆயிரக்கணக்கான பறவைகள். அப்பறவைகள் கிள்ளியை தாக்குகின்றன, அவனது உடலை கிழிக்கின்றன. அவன் உயிரோடு இருக்கும் போதே அழிக்கப்படுகின்றான். இதில் முக்கியமான ஒன்று, செம்பா கிள்ளியின் முகத்தை தொடவில்லை, அவன் முகத்தில் எதுவும் வரையவில்லை. ஏனென்றால் அவன் தன் மரணத்தை முழுவதும் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்த்த கபிலரின் உடல் நடுங்குகிறது. ஆனால் அது உடல் அல்ல, அவரது மனம். கபிலர் கேட்கிறார், இந்த வன்முறை ஏன்? பாரி அதற்கு பதில் சொல்கிறார், கதைகள் தான் மனிதரை நடத்துகின்றன. போர், பழி, நம்பிக்கை, அனைத்திற்கும் பின்னால் ஒரு கதை. மனிதர்கள் வாளால் மட்டும் போராடவில்லை, அவர்கள் கதைகளால் போராடுகிறார்கள். இரவு, அணங்குகள் ஆடும் நேரம். பதினெட்டாம் அத்தியாயம். இது ஒரு பயணம் அல்ல, அது பயத்தின் உள்ளே நடந்து செல்லும் உயிர்களின் சோதனை. மலையின் நடுவே நெருப்பு, இருள், மறைமுக நடனம். கபிலர் பார்த்து கொண்டிருக்கிறார். பாரி அமைதியாக விளக்குகிறார். நெருப்பின் பின்னால் நிழல்களாக ஆடும் உருவங்கள். அது சாதாரண கூத்து அல்ல, அது நாகர்களின் மறைமரபு. மலைக்குள் வாழும் பழமையான இனங்கள் நாகர்கள். அவர்கள் பயமல்ல, புரியாத ஒரு சக்தி. அவர்களிடம் ஒரு ரகசியம் உள்ளது.
வயதை நீக்கும் மருந்து. வயது வந்து சேரும்போது பெருஞ்சேரலாதன் அதை ஏற்கவில்லை. நான் முதுமை அடையக்கூடாது என்று விரும்பினான். அவன் விரும்பியது மீண்டும் இளமை. அதற்கான வழி நாகர்களிடம் உண்டு. பெருஞ்சேரல் இளமையின் வழி மருந்தை அடைவதற்காக ஒரு குழுவை அனுப்புகிறான். 15 பேர் கொண்ட குழு. அவர்களுடன் 2 பாம்பு வைத்தியர்கள். அவர்கள் ஏறும் மலை யாரும் சென்று திரும்பிராத இடம். பயணம் ஆரம்பித்ததும் அமைதி இல்லை. ஒரு விஷயம் அவர்களை பின்தொடர்கிறது. நிழலில் நுழையும் பாம்பு. நின்றால் மரணம், நடந்தால் உயிர். ஒரு சிறிய தவறு, ஒரு கல்வீச்சு, அதன் விளைவு 4 உயிர்கள் உடனே முடிகிறது. பாம்புகளின் உலகில் ஒவ்வொரு அசைவும் ஒரு தீர்ப்பு. குழு மெதுவாக சிதறுகிறது. 3 நாட்களில் 5 பேர் உயிரிழக்கிறார்கள். மரணம் அவர்களை தொடர்ந்து வருகிறது. மூத்த வைத்தியர் அறிவின் உருவம். அவருக்கு தெரியும் பாம்புகள் எங்கே, எப்படி, ஏன் தாக்கும். ஆனால் மற்றவர்கள் அச்சத்தில் முடங்குகிறார்கள். ஒரு விசித்திரமான தடம். இங்கு ஒரு பழமையான பாம்பு சென்றிருக்கிறது. அந்த பாம்பு வயது கடந்து சக்தி குறைந்தது. ஆனால் அதன் இருப்பு மற்ற பாம்புகளை தடுக்கிறது. அது ஒரு நிம்மதி. பயணம் தொடர்கிறது. ஆனால் ஒவ்வொரு அடியும் ஒரு சந்தேகம். நாகர்கள் யார்? அவர்கள் மனிதர்களா அல்லது வேறு ஏதோவா? இறுதியில் அவர்கள் ஓய்வெடுக்கிறார்கள். ஒரு சிறிய நிம்மதி. ஆனால் அது உண்மையா? ஒரு பழம், ஒரு சிறிய விஷயம், ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் மரணம். இந்த அத்தியாயம் சொல்வது பயம் வெளியில் இல்லை, உன் அருகில், உன் நிழலில், உன் கையில் கூட இருக்கலாம் என்று. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி. நான் யாழினி.